வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே. இப்பொழுதாக ஒரு நான் மீனவரை சந்தித்திருக்கிறேன். அதாவது நன்னீர் மீன் பிடிக்கிற ஒரு மீனவர். அதனால நன்னீர் மீனில் நல்ல டேஸ்டான மீன்கள்ல விரால் மீனும் உண்டு. அதாவது இன்னைக்கு விரால் மீன் பாருங்க, இன்னைக்கு விரால் மீன் இதான் விரால் மீன் என்று சொல்லுவார்கள். இதை பாருங்க, நன்னீர் மீன்ல பல விதமான மீன்கள் இருக்கு. அதுல முக்கியமான டேஸ்டான மீன், ருசியான மீன்கள்ல மீண்டும் மீண்டும் சொல்றேன், விரால் மீனும் உண்டு. ஆனா அந்த விரால் மீன் கிட்டத்தட்ட பெரிய குளத்துக்கு இந்த ஒரு கை சைஸுக்கெல்லாம் வருது. எனவே இந்த மீன் சம்பந்தமாக புல் விவரங்களை அதே மீனவற்றை கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா, இது என்ன மீன்? விரால் மீன். விரால் மீன் நீங்க எப்படி பிடிக்க, எங்க பிடிச்ச இந்த மீன்? நல்ல சவுண்ட கைங்க கமரா பாத்தி கட்டுவாலையில முடிப்போம், வேலையில முடிக்கலாம், குளத்துகள் கை முடிக்கலாம், அப்படி சைக்கிள் சங்கா ஜெயிக்கண்டி குடாவல் முடிக்கிறோம். நீங்க எந்த ஊர்? கோயில்பதை. உங்களோட சொந்த பேர் என்ன? எந்த சொந்த பேர் நேயராஜா. இதுல விரால் மீன் எத்தனை வருடம் வச்சு பிடிக்க? இது நாங்க 15 கூடி இந்த வாரம் செஞ்சு வாரிய. அப்ப இந்த மீன்ல எந்த சீசன்ல இந்த விரால் மீன் படும்? இந்த சீசன் எல்லாம் கூட படும். இந்த சீசன் அந்த 8ஆம் மாதம் 7ஆம் மாதங்கள்ல நல்லா படும். 7ஆம் மாதம் 8ஆம் மாதம். என்ன காரணம்? அது தண்ணி பத்து நேரம் தான் மீன் படுறது. இந்த மீன் படுற இந்த குளங்கள் 10 மீன். அப்ப குளங்கள் 10 எந்த மீன் சாதி கூட படுற? குளத்து மீன்ல இந்த மீன் கூட படும். அதிகமா படுற அதிகமாக சின்ன சாதி அணையா எந்த மீனுக்கு நல்ல விலை கொடுக்குவான் சாப்பிடுற மீன்? விரால் பனியா கூட சாப்பிடுவாங்க. 1 கிலோ விரால் 1000 ரூபா. 1 கிலோ. இந்த விரால் மீன் என்ன கறி வச்சா நல்ல டேஸ்டா ருசியா இருக்கு? குழம்பு வைக்கா அந்த வடியா எல்லாம் மசாலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சு எடுத்தா நல்ல கஷ்டமா இருக்கு. பொரியலுக்கு பொரிச்சாலும் நல்ல கஷ்டமா இருக்கு. பொரியல் குழம்பு. உப்பவியலுக்கு என்ன மாதிரி? உப்பவியலுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப சொருவா சொல்ல போனா இந்த மீன் எல்லாம் எந்த வகையான கறியும் வைக்கலாம். எந்த பாஷைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய. இதுல கூடுதலாக இந்த மீன் நீங்க எத்தனை கிலோவான மீன் எல்லாம் பிடிச்சிருக்கீங்க? இதுல 1.5 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ 2 கிலோ மீன் பிடிச்சிங்க. இப்ப இது சைஸ் என்ன? இது சின்ன சைஸ். ஒரு இப்ப அடுத்த ஆண்டுக்கு பிடிக்கிறேன். நான் இப்போ கிட்ட காடுங்க 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட வரும். இந்த மீன் உண்டு 1.5 கிலோ 2 கிலோ வரும். பெருக்கும் சின்ன சைஸ். 1 கிலோ கூட எத்தனை மீன் வந்து 1 கிலோ வந்து சேரும்? 4 ஓட்ட 1 கிலோ வந்து 4 கிலோ ஓட்ட 1 கிலோ வருடா. 4 கிலோ வரும். இது பாருங்க மீன் சைஸா. என் அன்புக்குரிய நண்பர்களே, உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க எந்த நேரத்துல இந்த மீன் குடிப்பீங்களா? நீங்க எந்த நேரத்துல நீங்க மீனை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள்ட்ட வந்தா எடுத்துக் கொள்ளலாம். 1 கிலோ 1000 ரூபா. பெரிய மீனாக இருந்தாலும் 1 கிலோ 1000 ரூபா தானே? 1000 ரூபா தான். எந்த எப்படி 4 மீன் சேர்ந்து 1 கிலோ வந்தாலும் 1000 ரூபா தான். ஒரு மீனா போட்டு 1 கிலோ வந்தா கூட அது 1000 ரூபா தான். 1000 ரூபா தான். அது நிர்ணயிக்கப்பட்ட விலை 1000 ரூபா. அப்ப இதுல இந்த பிடிக்கிற ஆக்கள் பார்க்க கூட நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. அப்ப கரப்பை குத்தி பிடிக்கிறன்றாங்க. என்ன பழக்கம்? என்ன கரப்பு குத்தினாலும் விரால் படம். கரப்பாய் கம்பால இலகுவாக எப்படி விரால் மீனை பிடிக்கிறேன்? இலகுவாக என்ன முறை? வலை கட்டிலையா கரப்பு குத்தியா? எப்படி கண்டுபிடிக்க? எந்த பாஷையிலையும் பிடிக்கலாம். விரால் கட்டு வலை இருக்கு, பீச் வலை இருக்கு, இன்னொரு வலை ரவுண்ட் பண்ணி அடிச்சு கலைச்சி பிடிக்கிற வலை. எதை கட்டி அடிச்சாலும் விரால் இருக்க மாட்டேன்னா எடுத்து வலையில் அடிப்பாங்க. அந்நேரம் பிடிக்கலாம். கரப்பாலையும் குத்தி வருவாங்க. கரப்பு குத்தி வர நேரம் கரப்புக்குள்ள பாடுங்க. அந்த கரப்புக்குள்ள வர நேரம் விரால் ஓடி வந்துட்டு கரப்பு அதுல வர நேரம் பிடிக்கலாம். அப்ப இந்த குளத்துல உங்களுக்கு அட்டைகள் முதல்ல தாக்கங்கள் வராது. முதல்ல கடற்பட்ட குளத்துல தண்ணி வத்தனோட ஆத்தினோட மாடுகள் வர்றாங்க. அரும மாடுகள் கரையறியாதுகள் போயிருங்க. அப்ப அட்டை பிடிக்கும். அட்டை பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு? அட்டை பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எதிர்கொண்டுதான் இது பிடிப்பேன். சுங்காங்கள் பிரச்சனை இல்லையே. சுங்கானி அப்ப உங்களுக்கு இந்த சுங்கா முள்ளு அடிச்சா கட்டும் பலியை ஏற்படுத்துமே. அது பலிதான் கூட சுங்கான். சுங்கானுக்கு வைக்கிறல இதுல புரியவதான் வைக்கிறேன். இப்ப இன்றைக்கு எத்தனை கிலோ உணவு?
இன்றைக்கு ஒரு 3 கிலோ ஒன்று. அப்ப 3000 உழைச்சி தான் போகல வீட்டுக்கு. இப்ப உங்களோட பேர் மறந்து போயிட்டு சொல்லுங்க. நேசராஜா. நீங்க அன்புக்குரிய மக்களே, உங்களுக்கு விரால் மீன் வேணுமென்னா நீங்க நேசராசா மீனவரை சந்தித்தால் நீங்கள் விரால் மீன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த விரால் மீன் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நன்னீர் மீன்கள்ல நல்ல டேஸ்டான, அதாவது ருசியான மீன்கள் இருக்கு. அதுல முக்கியமான மீன்கள்ல விரால் மீனும் ஒன்று என்பதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று மறவா உங்கள் அன்பின் செல்வேஸ். நன்றி, வணக்கம்.